பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல ராஜி இருந்துட்டு மாமாவை பாருங்க, குடும்பத்தை பாருங்க, இவங்க எல்லாரையும் இந்த நிலமையில நீங்க ஆளாக்கி வச்சிருக்கீங்களே, உங்களை எந்த அளவுக்கு எவ்வளோ பாசமா இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க. ஆனா உங்களை பார்த்துக்கிட்டதுக்காக இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா தங்கமயில் இருந்துட்டு சரவண, பாண்டியன், கோமதி இவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே சொல்லுமா, இவங்க உனக்கு தங்க நகை போட்டாங்களா இல்லை கவரிங் நகை போட்டாங்களா? உண்மையாகவே நீ 80 சவரன் நகையோடு தான் அந்த வீட்டுக்கு நீ போனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ் இருந்துட்டு கேட்கவும், தங்கமயில் இருந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தங்க நகை போட்டு ஆடம்பரமாக என்னை புகுந்த வீட்டுக்கு அனுப்பணும் தான் ஆசை. ஆனால் இவங்களுக்கும் அவ்வளோ வசதி கிடையாது. எனக்கும் வயசாகிட்டு போயிட்டே இருக்குது. பார்க்குறவங்களாம் எவ்வளோ நகை புடவை, எவ்வளோ படிச்சிருக்கா, என்ன வயசாகுது, இப்படி தான் கேட்குறாங்க. குடும்பத்தை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் என்ன பெற்றவங்களும் என் வயசை மறித்து, என் படிப்பை மறித்து, நகையை கவரிங் நகையாக மாற்றி என்னை புகுந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. அப்படி இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனால் எனக்கு என் மாமாவோட வாழணும் ரொம்ப ஆசை. எனக்கு என் மாமாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சரவணன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. கோமதி இருந்துட்டு, இது உனக்கு தங்க மயிலுன்னு பேர் வச்சதுக்கு பதிலாக கவரிங் நகை மயில் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்களை மேலே ஆளுங்க இருக்கிறதுனால தான் உண்மையை பேசுகிறவங்க கூட பொய்யை நடிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள சந்தேகப்பட தோணுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் முதல்ல இங்கே இருக்கிற நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை வந்து திட்டி ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கமும் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. மயில் சொன்னது, கோமதி திட்டினது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம ராஜியும் மீனாவும் வராங்க. அத்தை, அது வந்து சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. வாங்கடி நல்லவங்களா, எவ்வளோ விஷயத்த தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, நீயும் இன்னும் எவ்வளோ விஷயத்த தானே மறைக்க போகிற. நீ இந்த வீட்டுக்கு முதல்ல வந்த மருமக தான். அதுக்காக எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக நீ பார்த்துப்பியா? அரசி அரசியோட வாழ்க்கையிலும் விளையாடிட்ட. சுகன்யா எவ்வளோ பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் மறைச்சிட்ட. அதுக்கப்புறம் ராஜி வந்து டியூஷன் எடுக்கிற விஷயமும் தெரியும், அவளுக்காகவும் சப்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த மயிலோட விஷயம், இன்னும் எவ்வளோ விஷயத்த தான் நீ வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு மீனாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு துணையா இப்போ இவ்வளோ வேற நீ சேர்த்துக்கிட்ட, உங்கள் 2 பேருக்கும் துணையா இப்போ அவன் வேற சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி நம்ம மீனாவையவே திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கொலை வராங்க. மூத்த பொண்ணு ஒருத்தி இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குழலை வந்து கேட்கவும், உன்னை எதுக்காக கஷ்டப்படணுந்தாமா, அதனால தான் எதுவும் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களை மொத்த பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கலைய வச்சுருக்காங்க. இப்போ அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. இந்த நகை விஷயம் வேறு இவ்வளோ ஒன்று ஃப்ராடு வேலையும் அந்த பாக்கியம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தில் வந்து எவ்வளோ வாய்க்கிலேயே பேசிச்சு. அதுக்கிட்ட நம்ம கேட்டோமா, இவ்வளோ நகை போடுங்க, அவ்வளோ நகை போடுங்க, நம்ம ஏதாச்சும் வாயை விட்டோமா? இல்லையே, அவங்கள தானே உங்கள் பொண்ணுக்கு போட்டதை விட அதிகமாகவே நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவரிங் நகையாக போட்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழலை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏதாச்சும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தராச்சும் ஃப்ராடாக இருப்பாங்க, அங்கே மொத்த குடும்பம்லாம் ஃப்ராடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குடும்பத்துக்கு துணையாக இந்த வீட்லேயும் 2 பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்தது உங்ககிட்ட தாண்டி வரப்போகிறேன். ஆமாம், உங்களை எத்தனை தடவை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை குத்தி கட்டி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு போய் நல்லது செய்ய உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது? நானாக இருந்திருந்தா இந்நேரம் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன். நீங்களாக இருக்காங்காட்டியும் அவங்க பாரு எவ்வளோ கொழுப்பெடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லதே செய்ய போய் இப்போ நம்ம குடும்பம் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பாக்கியம் மட்டும் என் கண்ணு முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அந்த பாக்கியத்துக்கு. ஆமாம், என் பேரெல்லாம் கூட லிஸ்ட்டில் கொடுத்துச்சாமே, எங்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்களே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அது இதுக்குன்னு போயிட்டு வந்துட்டுருக்கோம்.
நீ எதுக்காக கஷ்டப்படணும்தாம்மா உன்கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு, போச்சே எல்லாமே போச்சே. இவளுக்காக நல்லத பண்ணி, இப்ப மொத்தமானதையும் இறக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். அந்த போலீஸாவது நம்ம பக்கம் இருந்தாங்க. இப்ப ஒரே அடியா அந்த பக்கம் போயிட்டாங்க. இதுக்கு மேல உன்னை இந்த வீட்ல வச்சு பார்க்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இப்பவே நீ அந்த வீட்ட விட்டு வெளிய போ. உனக்காக இந்த அப்பா, அம்மா எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் செஞ்சாச்சு. அவ்வளோ தூரம் சொல்லியும் உனக்கு உன் மாமியார் குடும்பம் தான் உனக்கு பெருசாக போயிடுச்சுல்ல, நீ அங்கேயே போய் இருந்துக்கோ, இங்கே ஒன்று நீ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. போனால் நான் எங்கேம்மா போவேன், அவங்க என்னை வெறுத்துருவாங்களோ நினச்சிக்கிட்டு தான் நான் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினம்மா, நானும் எவ்வளோ தூரம் மறைக்கிறது, என்னாலேயும் முடியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நம்ம நகை விஷயம் பேசும்போது கூட மீனாவும் ராஜியும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அவங்க இவ்வளோ தூரம் நமக்காக எதுவுமே சொல்லாமல் இருந்தது ரொம்ப பெரிய விஷயமா. எல்லா உண்மையும் தெரிஞ்சும் அந்த குடும்பம் கஷ்டப்படுறத அவங்களால ஏற்றுக்க முடியல, என்னால் மட்டும் எப்படிம்மா ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, நீ அப்படின்னா இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை, நீ அங்கே தானே போகணும், நீ அங்கேயே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மயிலை உள்ளே கூப்பிட்டு பாக்கியம், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஆமாய்யா, நான் பண்ணுறதெல்லாம் தப்பு தானே. உன்னை ஏதாவது வேலை வெட்டிக்கு அனுப்பி போய் 4 காசு சம்பாரிச்சிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் உன்னால தானே நாங்கள் எல்லாரும் இப்படி இந்த ஒரு நிலமையில இருக்கோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, போனால் நான் எங்கேம்மா போவேன், என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நானும் பார்க்காத இடத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் நீ அந்த குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காக பேசிகிட்டு இருந்தல, அப்படி கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பாக்கியத்தை சமாதானம் பண்ண முடியாமல் நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, நான் மயிலை பார்த்துக்கிறேன், நீ வாய் பேசாத, அவள் போனால் எங்கே போவா, அவள் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.